உங்களோட நம்ம வீட்டில் ரொம்பவே ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ரவையை வச்சு ஒரு சூப்பரான அப்பளம் ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த அப்பளம் ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதை செய்யும்போது அப்பளமுடைய கஞ்சி பதம் மாறிடுச்சுன்ற கவலை வேண்டாம். அப்பளம் காய வைக்கும்போது 1க்கு 2 உடையுது, உள்ளுக்குள்ளே கிராக்ஸ் விழுகுது அப்படின்ற கவலை வேண்டாம். ரொம்ப ஈஸியாக இந்த அப்பளம் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு டைம் செய்யும் போதே கரெக்டாக பர்ஃபெக்டாக இதை செய்ய முடியும். இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால இந்த அப்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் காஞ்சி ரெடி ஆகிடும். இதே வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேன் காற்றுலையே 2 நாளில் காஞ்சி ரெடி ஆகிடும். இந்த அப்பளம் பொரிக்கும் போது நல்லாவே புஷ்ஷுன்னு பெருசாக வரும். ஸோ இந்த சூப்பரான அப்பளம் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க செஞ்சு காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் கொடுத்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் மொழி. இப்போ நான் இங்கே 1/2 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது மெஷரிங் கப்பில் 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரவை கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடிய ரவை. கொஞ்சம் பெரிய ரவையாக இருக்குன்னா மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 1/2 கப் ரவையை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த 1/2 கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்குறேன். இந்த 2 டேபிள் ஸ்பூன் மைதாவில் நம்ம ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அதுதான் தண்ணி அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ நான் 1/2 கப் சேர்த்தனால 1 கப் தண்ணி, அதாவது 1/2 கப்போடைய மெஷர்மெண்ட்டில் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தம் 1 கப் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அடுத்ததில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இங்கே ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்லா திக்காக நல்லா அடித்து வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதோடைய பதம் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரு தோசை மாவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனில் லைட்டாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு லேயர் மாதிரி க்ரியேட் ஆகணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ அடுத்து நான் இங்கே நம்ம அப்பளம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய தட்டு, சின்ன தட்டு, வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுடுறேன். இப்போ ஆயில் பண்ண தட்டில் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு கரெக்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு போட்டு இப்படி சுற்றி விட்டு இங்கே ஒரு ஸ்டீமர் எடுத்து வச்சுருக்கேன். கீழே தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதுக்கு மேலே இந்த ஸ்டீமர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த அப்பளத்தட்டை வச்சு மூடி போட்டு கரெக்டாக 30 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறி நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். கலர் மாறுறது நான் ரொம்ப டிஃப்ரென்ஸாக நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ரொம்ப கிளியராக காமிச்சிருக்கேன். அந்த வெள்ளையாக இருக்க மாவு நல்லா எப்படி கலர் மாறி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த டைம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய அப்பளம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு 10 செகண்ட்ஸ்க்கு இதை வேக வச்சா போதும். இதை எடுத்து இங்கே ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்துக்குள்ளே இதை அப்படியே டிப் பண்ணிடலாம். இதுக்குள்ளே போடுறோமே கரைஞ்சிடுமா அப்படிலாம் எந்த கவலையும் இல்லை. இதுக்குள்ளே நம்ம அப்படி போட்டுட்டோன்னா தட்டு நல்லா ஆறிடும். நம்மளுக்கு அப்பளத்தை இந்த தட்டிலேருந்து பிரிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சின்னதாக ஒரு டாங்கை வச்சு அதை நல்லா இது இப்படி மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை இந்த மாதிரி உரித்தோம் அப்படின்னா அப்படி பர்ஃபெக்டாக வந்துடும். இது எவ்வளோ தூரத்துக்கு லைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி தண்ணியில் போட்டோம் அப்படின்னா மிதக்குது. இது தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உரிச்சு அப்படியே காய வைக்கலாம். இது நான் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு லைட்டாக மெல்லிஸாக வந்திருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை உரிச்சு எடுக்கும்போது தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ நான் இங்கே ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஜஸ்ட் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு தனித்தனியாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இதில் பிளாஸ்டிக் பேப்பர், துணி எதுனாலும் நீங்கள் இதை போட்டு காய வச்சுக்கலாம். இப்போ இதை காய வைக்க போகிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி ஃபேன் காற்றுல 2 நாள் ஆகும். நீங்கள் வெயிலில் வச்சிங்க அப்படின்னா, நல்லா வெயில் அடிச்சது அப்படின்னா ஒரே நாளில் இது நல்லா காஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஸோ இதை நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மறுநாள் இதை எடுத்திருக்கேன். சூப்பராக காஞ்சி அது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட அப்பளம். இப்போ அதை ஃப்ரை பண்ணி எப்படி வருது அப்படின்றத காமிச்சிடுறேன் வாங்க.
இப்போ நான் இங்கே வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு இதை போட்டு இப்படி நம்ம எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நல்ல புஷ்ஷுன்னு எவ்வளோ பெரிய அப்பளமாக வந்துருச்சு அப்படின்றது. ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து சுட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா காலைல சுட்டது ஈவினிங் ஆனாலும் நல்ல மொறுமொறுப்போடையே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரவா அப்பளம் நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி வந்திருக்குன்ற கருத்தை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு கண்டிப்பாக ட்ராக் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.